ஒரு கட்டி இருந்துச்சு. இப்போ நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த கட்டி கொஞ்சமா குறைஞ்சு எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா வா மகளே, வா மகளே, மாமகளே, இங்க ஓடி வா மகளே. என் அன்பு மகளை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷமா இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் சரத்தில் கட்டியோடு வந்திருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் கட்டிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற அத்தனை பேர் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பும் சொல்வேன். இயேசு கிறிஸ்து என் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய. பாவச் சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே பாவச் சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் யாவேலும் முந்தல் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவேலும் முந்தல் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன்னாசீர்வாதம் அருளியன் மானோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை
சினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா இன்றை சினம் உன்னருள். எளிய நடைந்தேன் முந்தன் தாழே எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளிய நடைந்தேன் முந்தன் தாழே பக்தர் பாலனாயனை பண்பாய் ஒப்புவித்தேனும் சீற்றம் எனது பாக்கியம் தேவ திருக்குமரா இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா இன்றை தினம் உன்னருள். அன்றும் நூதிரம் நரர் சிந்தி என்னை மீட்டீரே வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா இன்றை தினம் உன்னருள். யெகோவா இயேசுநாதா வானாதி வானங்களுக்கு மேல தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வருகிற ஒரே நான் நல்லது என்றும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது நல்லது என்றும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீசனை மறைத்திரடும் நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான அடியானே இந்த நேரடி ஒலிபரப்பையும் என் ஜனங்களையும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை சட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் ஆசீர்வாத ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களுக்கும் இயேசு நாமத்தின் நன்றியும் வாழ்த்திலும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த நாளில் நான் டிலே கட் பண்ண ஒவ்வொரு வெளிக்கூட்டங்களில் பேசுகிற செய்தி வேறு, விசுவாசிகளுக்கு பேசுகிற செய்தி வேறு. பவுலடியான் சொல்லுகிறான், நான் அன்போடு வர வேண்டுமா, உள்ளத்தில் பிரம்போடு வர வேண்டுமா? அன்பு யாருக்கு? ராமசாமி, சுப்பிரமணியன், இஸ்மாயில், அப்தாஹீர், ஃபாத்திமா, இப்படிப்பட்டவர்களுக்கு. பிரம்பு யாருக்கு? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகப்பட்டவர்களுக்கு. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தன் தன் பிள்ளையை சிச்சிக்காதவனை பகைக்கிறான். ஆண்டவர்களை சிச்சித்து புத்தி சொல்கிறவர். எனவே நான் சபைகளுக்கு பேசும்பொழுது சற்று கருக்கலான செய்திகளை பேசுவேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் உருவாகவும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் தேவனுடைய சத்தியத்தை என்னதென்று அறிந்து கொள்ளவும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டீர்களே அதிலிருந்து ரிப்பெண்ட் ஆகவும் மறுபடியும் திரும்பி வரவும் அது ஏதுவாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானோடு கூட சாட்சி கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு டாபிக்கை பற்றி ஒரு சாராம்சத்தை பற்றி பேச விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு பேச விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 28:19 வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இயேசு இந்த உலகத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். மனம் திரும்புவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் என் விசுவாசிகளாக்குங்கள், என் சபை மெம்பராக்குங்கள், எங்களுடைய சபைக்கு அழைத்து வாருங்கள், என்னுடைய சபைக்கு உறுப்பினர் அட்டையை கொடுங்கள் அப்படின்றார். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள் என்றார். நான் உள்ளத்தில் எல்லோடத்தில் என்னை கவனித்துக் கொண்டிருக்க உங்கள் அத்தனை பேருக்கு கேட்கிற கேள்வி, நீங்கள் விசுவாசிகளாக இருக்க விரும்புகிறீர்களா, சீஷராக விரும்புகிறீர்களா? இதுதான் கேள்வி. சீஷராக விரும்புகிறீர்களா, விசுவாசியாக விரும்புகிறீர்களா? விசுவாசிகள் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அது சரியான வார்த்தை அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள் என்று எல்லாருக்கும் எல்லோரும் விசுவாசம் வைத்திருப்பார்கள். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுன சீடராக இருக்க வேண்டும். தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். கைகளை தட்டி. எனவேதான் எல்லா மதத்திற்கும் இந்துயிசம், ஜூடாயிசம், இஸ்லாமிசம், சீக்கிசம் எல்லாம் இசம் என்றே வரும். இசம் என்று சொன்னால் மதம் அல்லது மார்க்கம் என்று அர்த்தம். கிறிஸ்துவம் என்று வரும்பொழுது கிறிஸ்டியானிசம் அல்ல, கிறிஸ்டியானிட்டி. இசம் என்று சொன்னால் மதம் அல்லது மார்க்கம், இட்டி என்று சொன்னால் அனுபவம். என்ன அனுபவம்? தனக்கு வாதியார், தன்னுடைய குரு, தன்னுடைய பிதா, தன்னை உருவாக்கினவர் என்ன சொல்லி எப்படி வாழ்ந்தாரோ அவரை போலவே வாழ்வது. இப்போ என்னுடைய ஊழியத்தில், இந்த இயேசுமரர் ஊழியத்தில் இருக்கிறவங்கள வெளியே போய் ஜெபம் பண்ணால் கண்டுபிடிச்சுவாங்க. நீங்கள் இப்போ டென்சிங் நாள் கூட இருக்கீங்களா அப்படின்னா, ஏன் உங்கள் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. தேறினவன் எவன் யார மாதிரி இருப்பான்? சத்தமாக சொல்லுங்க, குருவை போல இருப்பான். இப்போ தேறினவன் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்ற. இட்டினா என்று சொன்னால் என்ன? இசம் என்றால் மதம் அல்லது மார்க்கம். இட்டி என்று சொன்னால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நம்மை நடத்தின, நம்மை ஆட்கொண்ட, நமக்கு கற்றுக் கொடுத்த குருவின் வழியிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வது. அதாங்க. எல்லாரும் சாமியாராயிட முடியுமா? எல்லாரும் முற்றுந்திர வந்த முனிவரா? ஆண்டவர் சொன்ன கல்யாணம் பண்றவன் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணாதவன் பண்ணாம இரு. இது வரம் பெற்றால் ஒன்றை எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வாகம் பண்ணுகிறவன் சரீரத்திலே துன்பப்படுவான். விவாகம் பண்ணினவன் மனைவி எப்படி சந்தோஷப்படலாம் படுத்தலாம் என்று மனைவிக்காகவே கவலைப்படுகிறான், காதில் 2 ஹெட்போனும் வச்சுக்கிட்டு. ஆனால் விவாகம் பண்ணாதவனோ கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று கர்த்தருக்காகவே கவலைப்படுகிறான். கைகளை தட்டி. இதை நான் குற்றமா சொல்லல, தவறுன்னு சொல்லல. இப்ப ஆண்டவருடைய கடினமான உபதேசங்களை கேட்க மனதில்லாதவர்கள் அநேகர் விட்டு போனார்கள் அந்த காலத்திலேயே. அப்ப ஆண்டவரே கேட்கிறாரு, ஏசப்பா கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்களோ? 12 பேர்ல 11 பேர் பேசாம தரதான். அப்ப எல்லாவனுக்கும் சோத்துக்காக, புகழுக்காக, கோட்டு சூட்டுக்காக, பிளைட்ல போறதுக்காக, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுக்காக, மீட்டிங்ல வந்து முன்னாடி உட்காந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்காக, இந்த மிஷர்ல உட்கார்றதுக்காக அவருக்கு பின்னாடி போயிருக்காங்க. ஒரே ஒருத்தன் தான் சொன்ன, எங்க ஆண்டவரே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை இடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி. என்ன இருக்கிறது? ஜீவனுள்ள வார்த்தை. வார்த்தைக்காக ஒரு கூட்டம் வருது, அதுதான் சீடர்கள். கைகளை தட்டி. எனவேதான் பேதுருவே, நீ பாறையா இருக்கிறாய், உன் இந்த பாறை மீது என் சபையை கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோலை இதோ உன் கையில கொடுக்கிறேன். பேதுரு தான் திறந்து விடணும். அப்ப வார்த்தையை பின்பற்ற பரலோகத்திலேயே அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்கள். கைகளை தட்டி. மேலான சிலாக்கியமுடையவர்களாக இருக்கிறார்கள். சொத்துக்காகவும், பணத்துக்காகவும், கூழுக்காகவும் பின்பற்றுகிற, அப்பத்துக்காகவும் பின்பற்ற ஒரு கூட்டம்,
வீடுக்காக, பென்ஸ் காருக்காக, BMW-க்காக, இந்த மாடிக்காக, அப்பார்ட்மெண்ட்ஸுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, நல்ல மாப்பிள்ளைக்காக, காதலனுக்காக, காதலிக்காக, படிப்புக்காக, வேலைக்காக பின்பற்ற ஒரு கூட்டம். இதுதான் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மட்டுமே கிறிஸ்துவை பின்பற்றியிருப்பீர்களா நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இம்மைக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை பின்பற்றுவோமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். மேலான ஸ்லாக்கியம் உண்டு. ஒரு அன்பு மகன் ICICI பேங்க்ல உயர்ந்த அதிகாரியா இருக்கிறார். அஜீஸ் என்று பெயர். கரெக்டாக தான் சொல்ல நினைக்கிறேன். அவர் கேட்டார், அங்கிள், சேவ் பண்றது, பணத்தை சேமித்து வைப்பது, சொத்து சம்பாத்தி வைப்பது, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரோட்டில் போகிறேன், செருப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் நடக்கிறாங்க, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கிழிந்த வஸ்திரத்தோடு இருக்காங்க, நாளைய தினத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்காங்களே, நான் சேர்த்து வைக்கலாமா வேண்டாமா? என்னை எப்படி பாயிண்ட் பிடிக்கிறான் பாருங்க. நான் சொன்னேன், பண ஆசையினால் சேர்த்து வைக்க வேண்டாம். முற்றும் துறந்தவனாக இருந்தால் எல்லாத்தையும் விட்டுடு. நாளைக்கு ஒரு கல்யாணம், குழந்தை, குட்டி, பிள்ளைகள்னா பிள்ளை கேட்பான், அதுக்காக கொஞ்சம் வச்சுக்கோ. இதையும் செய், அதையும் செய், கைகளை தட்டியார். ஏழைகளுக்கும் இறங்கு, சபைக்கும் இறங்கு, குடும்பத்துக்கும் சேர்த்து வைத்துக்கொள். சேர்த்து வைக்கிறதுங்கிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன சீடனுக்குரிய குணலட்சணம் எல்லாத்தையும் வெறுத்துறது. விசுவாசி என்பது ஒரு நம்பிக்கை. அவர்கள் சபைக்கு போவார்கள், பாஸ்டர் சொல்றதை கேட்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, ஆடை கண்ணங்களை மாற்றிக்கொள்வார்கள், உடையின் வஸ்திரங்களை பரிமாற்றங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிக்க மாட்டார்கள். சீஷன் என்பவன் எல்லாவற்றிலும் அவருடைய திவ்ய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்பதான் உலகம் பார்த்து சொல்ல, இவன் அவனோடு இருந்தவன், இவனும் அவரோடு இருந்தவன். இவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையை வைத்துத்தான் ஜனங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய, ரோட்டில் நின்று கொண்டு 2 டிராக்ஸ் கொடுக்கறதுனாலையோ, அல்லேலூயா அல்லேலூயா இப்போ 48 மணி நேரம் ஜெபம் பண்ணி காட்டுறதுனாலையோ இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையை வைத்துத்தான் கிறிஸ்துவின் சீடன் என்பதை உலகம் அங்கீகரிக்கும். கைகளை தட்டி ராமசாமியும் கந்தசாமியும் ஒரு தாமசையும் விக்டரையும் இவன் நீ கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டுமா? வாழ்ந்து காட்டணுங்க. அவங்க தப்பு பண்ணாத தப்பு சாதாரணமாக நினச்சிக்குவாங்க. கிறிஸ்தவன் தப்பு பண்ண உலகம் கேட்கும், நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? என்ன கேட்குது? இவன் கிறிஸ்தவனாயா? இப்படி செய்யலாமா? அவங்க ஏசுநாதர் தான் சொல்லி கொடுத்தாரா? ஏன்னா கிறிஸ்தவனுக்குன்னா ஒரு தனியான ஒரு கேட்டகரி, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. கிறிஸ்தவம் இப்படி தான் இருக்கணும்னு எங்கள் காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது. அன்றைக்கு சபைகள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சபைகளாக இருந்தது. இன்றைக்கு பாஸ்டர்களை பிரதிபலிக்கிற சபைகளாக. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன், இவனை சேர்ந்தவன், நான் அந்த பாஸ்டர், எங்கள் சபை, உங்கள் சபை, இந்த சபை, அந்த சபை, இதான் அந்த சபை தான், அந்த போல சபை. இந்த உலகத்தோடு அத்து விட்டுருவார் ஆண்டவர். செல்வ செழிப்பாய் வாழட்டும். ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றினால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். தேவனுக்கு இந்த உலகத்தோடு ஒட்டும் சம்பந்தம் இல்லை. உலகில் பிறந்தார், வேதம் சொல்கிறது பாவமின்றி வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். எவ்வளவு வேணும் அவர்கள் அந்த ஒளியில் இருள் இல்லை. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, என்னிடத்தில் இருள் இல்லை. இயேசு இருக்கிறார். இயேசு இருந்தா என்ன இருக்காது? ஆனா உங்க இருதயத்தில் இயேசு இருக்கிறாரு, இருளும் இருக்குது. இயேசுவும் இருக்கிறாரு, இருளும் இருக்குது. உலகத்துக்குரிய இருளின் அதிபதியுடைய அத்தனை சுபாவங்கள் உங்களுக்கு இருக்கிறது. பொறுமை இல்லை, அன்பு இல்லை, விட்டுக் கொடுக்கிறதே இல்லை. இதோ கோபம் இல்லை, கோப சாபம் தீரவில்லை. இதோ காம இச்சை குறையவில்லை, இச்சை குறையவில்லை. பணத்தின் மேல் இச்சை, பெண்ணின் மேல் இச்சை, ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணின் மேல் இச்சை, வீட்டின் மேல் இச்சை, காரின் மேல் இச்சை, பங்களாவின் மேல் இச்சை. நாளைக்கு நம்மளும் இப்படி இருக்கு. எவ்வளவு நாள் வாழ போற அறிவு கட்டவனே? எவ்வளவு நாள் வாழ போற? மூக்கில் பஞ்சு வச்சு ஒரு பெட்டில் வச்சு இதோ மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் உன்னை போடுறேன்னு ஐயர் வந்து போதர் வந்து மண்ணள்ளி போடு. அந்த நாள் வரை தானே இருக்க முடியும். நித்திய ஜீவனுக்காக ஓடுகிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்தவம். கைகளை தட்டி பரலோகத்துக்கு போகிறோங்கிற அந்த நோக்கத்துக்காக, அந்த நம்பிக்கையோடு வாழுகிற ஒரே ஒரு கூட்டத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். நாமெல்லாம் செத்தாலும் ஜாகிறேன் அப்படிப்போம். நான் செத்தாலும் ஜாகிறேன், செஞ்சு தொலைக்கிறேன் அப்படிங்க. அவனை போட்டு உளிஞ்சு நான் பரவாயில்ல, என்ன செய்யறது இனிமே, அங்கே படிக்க வைக்க மாட்டேங்கிறேன், ஒன்றும் செய்ய மாட்டேங்க, செத்தாலும் ஜாகிறேன், சரி செஞ்சு தொலைக்கிறேன். அப்படி இல்லை, சாகவே போகிறேன், ஊழியம் செய்கிறேன்.
எல்லாரும் நான் அந்த எஸ்தர் சொல்றா, அகாசுவர்கிட்ட உத்தரவு இல்லாமல் பொற்சொங்கோலை நீட்டிலார் ஒழிய யாரும் ராஜாவுடைய பக்கத்தில் சமூகத்துக்கு போகக்கூடாது என்றாலும் மொர்தெகாய் சொல்லிவிட்ட காரணத்துக்கு சொல்லிவிட்டு போறார், 3 நாள் உபவாசம் பண்ணுங்கள், நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். எஸ்தரோ செத்தாலும் சாகிறேன் என்று ஆப்ஷன் கொடுத்து வந்தாள். இயேசு கிறிஸ்து சாவதற்கென்றே வந்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்படும்படி என்னபடியா நேர்ந்து விட்டு ஆட்டுக்கடா வெட்ட போறடி. ஒரு நாளைக்கு இந்த நல்லா கொழுக்க கொழுக்க ஆகாரம் போட்டு வளர்க்குற கடைசியில் என்ன போகுது, சாமிக்கு ஒரே வெட்டி கடா விருந்து போட்டுறான். இது எப்பவுமே குறிக்கப்பட்டதான். அடுத்த கிறிஸ்துமஸுக்கு வேற கறி எல்லாருக்கும் வாங்க முடியல, ஒரு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி இந்த புல்ல விடுங்க. ஆடு வளமெல்லாம் கொஞ்சுவோம், ஆட்டை தடவி கொடுப்போம். ஆட்டு காலத்திலலாம் என்ன செய்வோம், ஒரு மணியும் கட்டி விடுவோம். அதை பார்த்து செய்வோம், குழந்தைச்சு நம்ம ஆட்டுக்குட்டி நம்ம ஆட்டுக்குட்டி. ஒரு நாள் இந்த ஆட்டுக்குட்டியை இதே கையினால் வெட்ட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தெரியாது. அந்த சப்கான்சியஸுக்கு அந்த அறிவுக்கு புலப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இங்கே வந்தது ராஜாவாக இருப்பதற்கு அல்ல, சாகிறதற்குனே வந்தார். அதுக்கு ரிசர்வேஷன் வந்தார். நீ தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அவரை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ விரும்பி விட்டால் சாவதுக்கு ரெடியா இருக்கணும். உலகத்துக்கு செத்து, பாவத்துக்கு செத்து, நீதிக்கு பிழைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு கிறிஸ்தவம் என்று பெயர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்துக்கு செத்து, நீதிக்கு பிழைக்கிற வாழ்க்கை. நான் எல்லோருடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கிறவன். மாடுலேஷன் பண்ணுவேன், பார்த்தீங்களா, வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுவேன், பாடி ஸ்லாங் லாங்குவேஜ் பண்ணுவேன், எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஸ்லாங்கை மாடுலேஷன் பண்ணுவேன். நாகர்கோவில் பக்கம், மதுரை பக்கம், மெட்ராஸில் வேற எந்தெந்த ஊரில் எப்படிலாம் பேசுவாளோ அப்படியே பேசுவேன். இதே மாதிரி வாழ்க்கையும் நான் உற்று பார்க்கிறேன். இந்த சரீர கண்ணானது உங்களுடைய லைஃப், உங்க வெளி தோற்றத்தை அனலைஸ் பண்ணுது. இந்த மனக்கண்ணானது, ஞானக்கண்ணானது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட நான் இந்த உள்ளான மனுஷன் எப்படி வாழ்கிறாய் என்பது நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பேசுறது ஒன்று, வாழ்க்கை ஒன்று, எனக்கு நல்லா தெரியுன்றேன். நீ பேசுறது ஒன்று, வாழ்றது ஒன்று. இந்துக்கள் சொல்லுவாங்க, சகோதரர்கள், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். பக்திக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. உலகத்தோடு ஒரு சொட்டு அளவன், ஒரு முடியளவன் கலவாத ஒரு சமூகம் இருக்குமானால் அது மறுபிறப்படைந்த கிறிஸ்தவர்கள். கைகளை தட்டி எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார்கள் அல்ல, உலகத்தை விட்டு வேறுபட்டு வாழுங்கள் என்றார். உலக மனுஷன் செய்கிற ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாது என்பதுதான் இந்த சத்தியம். எனவே தான் கடவுளுடைய குணலட்சணம் என்ன? நம்ம ஆண்டவருக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, காம குண லீலைகளும் இல்லை. ஒரு இந்து சித்தன் சொல்லுகிறான், கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளைகள் ஏது, காமகுண லீலைகள் ஏது, காடுகளில் பகடி சீட்டு தாயமேது, பகடி சீட்டு தாயமேது, காடுகளில் வேட்டையாடி திரிவது ஏது, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் வாரம். கைகள் கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளை ஏது, காம குண லீலைகள் ஏது, காடுகளில் வேட்டையாடி திரிவது ஏது, பகடி சீட்டு தாயமேது, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். பகவானுக்கு இந்த உலகத்துடைய அத்தனை ஒரு குணமும் இல்லைங்க. மாமிசத்துக்குரிய சுவாபம், காமம், குரோதம், ஆசை, இச்சை முற்றும் கடந்தவருக்குத்தான் கடவுள் என்று பெயர். கைகளை தட்டி முற்றும் துறந்தவர். அப்ப எதுக்கு அந்த உலகத்தில் படைச்சார் கேட்கலாம். நீங்க நல்லா கேளுங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டான் நம்முடைய அப்பா. யாரு? ஆதாம். அண்ணாச்சி என்ன சொன்னாரு? அவரை வணங்குவதற்காகவும் அவர் சாயில அவர் பார்த்து ரசிக்க, அதான் இறைவன் 2 பொம்மைகள் செய்தால் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாட. அது சித்தத்தினால் உண்டானது, இது மாமிசத்தினால் உண்டானது. அதனால பாவம் வந்துடுச்சு. ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததினாலே தான் தேவனுடைய திவ்ய சுவாபத்தை நாம் இழந்து போய்விட்டோம். அதை ரெட்டிஃபை பண்றதுக்காகத்தான் 80 years உனக்கு தண்டனை கொடுத்து நீ பிராக்டிக்கல்ல சரியாக்கிட்டு வந்துடு அப்படின்றார். கைகளை தட்டி புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வர்றதுக்கு 80 years. பலத்தின் மிகுதினால் நமக்கெல்லாம் தாங்க தெரியாது. இந்த 80 வயசுலயோ 60 வயசுலயோ ஆடுற ஆட்டம் இருக்கே, மரணம் இருக்கும்போதே இந்த ஆட்டம் இருந்துச்சுன்னா, அதனால தான் அவன் திங்கக்கூடாத விளக்கப்பட்ட கனியை புசித்த உடனே
வேதம் சொல்லுகிறது, எங்கே ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புஷ்டிருவானோன்னு பயந்து தான் தோட்டத்தை விட்டு விரட்டிட்டு வரான். ஏன்னா பாவமும் செய்துட்டு மரணமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டானா இருக்கும், மரணம் கிடையாது. பாவத்தையும் செய்துட்டு பொம்பளையும் பிடிச்சிட்டு தண்ணியும் அடிச்சிட்டு கொலையை செஞ்சுக்கிட்டு தினமே இருந்துக்கிட்டு சாவு இல்லாட்டி என்ன ஆட்டம் போடுவான் ஐயா. முக்கில் பஞ்சு வச்சு எல்லாரும் தெருவர முக்கில் வந்துட்டு அப்புறம் ஒரு குடத்தை வச்சு சுற்றி உடைச்சிட்டு நம்ம ஆட்கள் கல்லறை வேற வந்துட்டு சுற்றி அழுதுட்டு 3 நாள் ப்ரேயர் மீட்டிங் கூட நம்ம மறக்கிற இந்த வாழ்க்கைக்கு இந்த ஆட்டம் இருக்குமானா மரணம் இல்லாத வாழ்க்கைக்கு எப்படி ஆடுவோம்? அவர் தான் கர்த்தர் படி அளந்து போட்டார், ஆயுசை கட் பண்ணி போட்டார். பாவத்தினால் தான் மரணம் வந்தது, உண்மைதானே? பாவம் செய்வதற்கு முன் இருந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காக உலகத்தில் தேவன் தன்னை வணங்க மட்டும்தான் மனுஷனை உண்டாக்கியிருந்தார். பாவ இச்சையில் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தார்கள், அவர்கள் தேவ மகிமையை போர்த்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிர்வாணம் என்று தெரியாது. பாவம் செய்த பின்புதான் தங்கள் நிர்வாணம். இது நிர்வாணி ஆண், நான் நீ பெண், நான் ஆண், நீ எவர், இது நம்ம எதிர்பாலனத்திலிருந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தை அடிப்பதற்காகத்தான் இயேசு சாவதற்காக வந்தார். இந்த இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு என்ன குணலட்சணம் என்பதைத்தான் நாம் வருகிற வாரங்களை தியானிக்க போகிறோம். இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு விசுவாசிகளாக இருக்க வேண்டுமா அல்லது சீடர்களாக இருக்க வேண்டுமா என்பது. சீஷத்துவம் என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பித்தான் சாதாரண கிறிஸ்டியன் நடந்து போடுறீங்க. கிறிஸ்தவன்னு சொல்லிக்கொண்டு கள்ள விசுவாசி கழுத்தெல்லாம் ஜெபமாலை, கள்ள விசுவாசி கழுத்தெல்லாம் ஜெபமாலை. பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாராம், பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாரு. என்னை பார், என் அழகை பார். பேர் ஜெபராஜன் வச்சிருப்பார், பரமண்டல ஜெபமே தெரியாது. மகிமே ராசுன்னு வச்சிருப்பான், மகிமே தாஸ்னு வச்சிருப்பான், இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பான். பார்த்து எப்போ மொபைல் பார்த்துக்கிட்டான். ஆரோக்கியராஜ் ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இல்லை. சமாதான அம்மா மருமகளை தீய வச்சு சுடுவா. நகோமின்னு பேர் வச்சிருக்கா பாருங்க, மருமகள் குடும்பத்தனம். இங்கே ஒரு அம்மா ஓடி வந்துச்சு, மருமகா தீய வச்சு சுட்டாருங்க. ஆசீர்வாதம் கடன் வாங்கியே செத்து போயிட்டான் பார்த்துக்கங்க. நான் ஒரு வீட்டில் போய் பைபிள் வாசிக்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். ஏம்மா இந்த பைபிளில் எடுத்துகிட்டு வாங்கண்ணே அவனை மகனை அப்படின்ச்சு. ஏன் இந்த அம்மா பைபிள் பிசாசுக்கு வருதா? நான் உடனே நல்லாட்டாய் ஏசு நாமத்தினால பிசாசு இன்னும் கட கட கடன்னு மேலே ஓடுனா. என்னம்மா என் பையனை விரட்டுறீங்க? இல்லைங்கய்யா, வீட்டுக்கு வெள்ளை அடிச்சோங்க, பெயிண்ட் அடித்தோம், பைபிளை தூக்கி பரனில் போட்டிருக்கேன். எங்கே தூக்கி போட்டிருக்கேன்? எடுத்துகிட்டு வந்தான். ஆதி ஆமத்தில் 5 அட்டை இல்லை, விலைப்பிரத்தின் விஷயத்தில் 7 அட்டை இல்லை. அவங்க பழைய ஏற்பாட்டை வாசிக்க சொல்லி தேடுறாங்க. அப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு பைபிள் இருக்குதுங்க. எல்லார் வீட்லையும் எதுக்கு பைபிள் இருக்கு. சில வீட்டில் புத்தம் புதுசாக இருக்கும் பைபிள். பார்த்தீங்களா, பைபிளை அழுக்கப்படா கண்ணில் ஒத்திண்டு வச்சுருக்கேன். இது கும்பிடுறது இல்லைங்க, வாசித்து தியானிக்கிறது, கைகிறது. என் பைபிளை பார்த்தீங்கன்னா என்னை மதிக்கவே மாட்டேங்க, கந்தலாக இருக்கும். இது 10வது பைபிள். கைகளை தட்டுங்களேன், கந்தலாக பிஞ்சு 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 இருக்கும். ஒரு ஒரு பக்கத்தை எடுத்துருங்க, இதெல்லாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர் என்ற போர்வையில் வாழ்கிற நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மீனுக்கு இப்போ பாருங்க, ஏன் கிறிஸ்தவங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்? நேவர். ரட்சிப்பு ஒரே நாள் நிறைவேறுகிற காரியம் அல்ல, தினந்தோறும் சுத்தமாகுது. 1964 ரட்சிக்கப்பட்ட பிரதர். என்னாச்சு? இப்போ எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கிறேன். ஆயாம் அந்த ஆயாம் இருக்கிறாகவே இருக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சில் பிரதர், அன்னைக்கு மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கிறேன். ஒத்த மாற்றம் இல்லை. சில சிரிக்க கூட மாட்டான், சிரிக்கிறது காசு கேட்பான். சில சபை பாஸ்டர் மாதிரி நமக்கு ஸ்தோத்திரம் சொன்னா அடிமா, அதையும் சொல்லாத உண்டு அடிமா. இவனுக்கெல்லாம் ஒரு மந்திரி போஸ்ட்லாம் கிடைச்சினா இவனை பிடிக்க முடியுமாயா? ஒரு 50 பேர் சபையில் வச்சுக்கிறவே விசுவாசிகள்கிட்ட பேச மாட்டாங்கிறாயா. அவன் பேர் விசிங்கிறான். அத்தனை லட்சம் மக்களை நடத்தின மோசே எல்லாட்டையும் பேசினார். அத்தனை உலகத்துக்கே இரட்சகராய் பிறந்தார், மக்களோடு மக்களாக நின்றார். எல்லோரோடும் பேச, குழந்தைகளுக்கு மடியில் வச்சு கொஞ்சினார். இப்போ பாஸ்டர் பக்கத்தில் போக முடியுமா? பாஸ்டர் என்ன தம்பி, நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க பேசுங்க. ஜெயலலிதாவிட்ட கூட போய் பேசிடலாம் பார்த்துக்காங்க. ஒரு குனிஞ்சிக்கிட்டா அது போயிட்டு குனிஞ்சிட்டு ரிட்டர்னில் வந்துடலாம். இந்த மாட்டை ஒரு 2 20 அடிக்கு முன்னாடி குனிஞ்சிக்கிட்டே முன்னாடி போய்
அப்படியே ரிவர்ஸில் வரணும். முதல்ல சொல்லித்தான் அனுப்புவாங்க. அந்த அம்மா கூட எல்லாரும் கையை அந்த சோறு இந்த அம்மா உணவகத்தை போடும்போது பக்கத்துல எல்லாம் சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஆளுகளுக்கு இருக்க தலக்கணம் இருக்கு. ஜீவனத்தின் பெருமை, கைகளை தட்டி. கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், வைத்தியம் புள்ள நோயாளி, வாத்தியார் புள்ள முட்டாளு, போதகம் புள்ள பாதகை. வைத்தியம் புள்ள நோயாளி, வாத்தியார் புள்ள முட்டாளு, போதகர் புள்ள பாதகன். பாதகன் என் வினை தீரையா. பாதகன். பாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் இங்கே லவ் பண்ணுது. பேஷன் பீரியடுக்கு அவங்களை அனுப்பலாம் போலுக்க. எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். பேசும்போது பரிசுத்தத்தை பற்றி பேசுவார்கள். பரிசுத்தம் உள்ளத்தில் மட்டும் இருப்பது அல்ல, உடல், ஆவி, பொருள். ஆவி, ஆத்துமா, சரீரம். தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறான், கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முற்றிலும் கரை திரை அற்றதாக, குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. கரெக்டா நான் சொன்னது கரெக்டா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. மைக் ஆன் பண்ணா தானே சவுண்ட் வரும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் நிறுத்துங்க, ஆவி, ஆத்துமா, ஆத்துமா, சரீரம், சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார் எழுதவில்லை, முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கைகளை தட்டி. எப்படி பொண்ணு குழந்தை வந்து செப்டிக் டேங்க்ல விழுந்துட்டான், சாக்கடையில் விழுந்துட்டான் குழந்தை. உடனே நீ போய் இங்கே தள்ளி உட்காருப்பா. யாரு நான் பேர் நிர்மலா ராணி தங்கச்சி சொல்லிட்டா, உன் பிள்ளை இது ஒரு சாக்கடையில் விழுந்துட்டான், நீ தூக்கி கரைச்சி போச்சு எங்கடா போன லூசு பையில தடவிட்டு உட்கார வைப்பையா? இப்படி தொடச்சிட்டு என்ன செய்வேன்? பாத்ரூம் கூட்டு போய் குளிக்க வச்சு சோப்பை போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு பவுடரை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிச்சு, என்னது தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. இப்போ எந்த அன்னை அப்படி செய்யறதில்லை. ஊத்தவாயோட பொடி நீர் ஒரு அங்கேயே போட்டுக்கிட்டே போ. அந்த காலம் காலையிலே எந்திரிச்சு அம்மா பின்தூங்கி முன்னெழு வாழ் பத்தினி, இப்போ முன் தூங்கி விண்ணெழு வாழ் பத்தினி. அந்த காலத்தில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டு தலைவி தூங்குவா. பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கிச்சனை போய் பார்த்தா அப்படியே அப்படி 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 அழகாக இருக்கும். இப்போ நைட்டு 12 மணிக்கு கிச்சனுக்குள்ளே போய் பாருங்கள், வாந்தி எடுத்து செத்தே போயிடுவீங்க. இவங்க 9 மணிக்கு படுக்கையில் விடுறாங்க, டிவியில் முன்னாடி உட்காந்துருவாங்க. காலையில் சன்ரைஸ் பார்க்காத எத்தனையோ சகோதரிகள். நான் என்ன சொல்கிறேன், குழந்தை விழுந்துருச்சோ கழுவணும்னா சுத்தமாக்கணும்னா கர்ச்சி பச்சு துடைக்கிறது இல்லைங்க, முற்றிலும் பரிசுத்தமாக்குவது. நான் விழுந்து போனோம், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர். கைகளை தட்டி. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர். ஆண்டவன் தூக்கி எடுத்து உன்னதங்களில் அமர பண்ணும்படி ராஜவஸ்திரம் தரிக்கப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்றார். பார்த்துக்க, கைகளை தட்டி. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். உலக மனுஷனுக்கு சுகன்யா கல்யாணம் பெரிய சந்தோஷமான விஷயம். உலக மனுஷனுக்கு ஒரு வியாபாரம் சந்தோஷமான விஷயம். உலக மனுஷனுக்கு வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயம். இது இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்காக நமக்கு சந்தோஷமான விஷயம் மட்டுமல்ல, சந்தோஷமான விஷயம் அல்ல. இந்த உலகத்தை நாம் வாழும்போது நமக்கு சௌகரியங்களுக்காக தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அல்லது ஏற்பாடு பண்ணி கொடுத்த கொஞ்ச கால ஆசீர்வாதம். அதனால அதை பற்றி அதிகம் சந்தோஷப்படாமல் நாம் இப்படி வாழ்கிறோம் என்பதை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்போம். கைகளை தட்டி. நாம் எப்படி வாழ வேண்டும். ஆலயத்துக்கு போவது வாரம் வாரம் போயிட்டு வந்தோடனே பாவம் போயிடும் பரலோகம் போயிடலாம் கனா கன்றாதீங்க. எல்லா வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போய் என்ன ஆச்சு? எல்லா நாளும் தவறாம 5 மணிக்கு சர்ச்சுனா 4:45 இப்போ உட்காந்துருவேன் பிரதர். ஆனால் 10 வட்டிக்கு விடுவேன் பிரதர். நான் என்ன செய்வாரா? தசமபாகம் கரெக்டாக கொடுத்துருவேன் பிரதர். அதில் மட்டும் குறைய மாட்டேன். நான் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கே காரணம் கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மை சந்தோஷம். அது உண்மையான நீதி செய்யணும். பாஸ்டர் போன வாரம் ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், பிஸ்னஸ் ஓஹோன்னு நடந்துருச்சு, ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. கர்த்தாவே
நான் நேற்று தான் ஜெபம் பண்ணேன், கர்த்தருக்கு எப்படியாவது வரும்னு சொன்னார். ஒரு இடையில ஒரு பெட்டு இடைச்சர்கள், சைக்கிள் கேப்பில் லாரி ஓட்டுவார் பாருங்க. இப்போதான் கர்த்தர் கொடுத்து விட்டார். இவர் செய்த தொழிலை ஆசீர்வாதி, இன்னும் இந்த தொழில் மென்மேலும் வளர ஒரு தடையில்லாமல் நடக்க கிருபை செய்யும். என்ன தொழில் பிரதர் பண்ணீங்க? சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட் கடத்தினீங்கய்யா. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட், எந்த போலீஸும் பிடிக்காம உங்கள் ஜபத்தினால போய் ஸ்பிரிட்டை வச்சுட்டு வந்து தசமாக வைக்கிறேன். வாங்கலாமா ஐயா? சொல்லுங்க, வாங்கலாமா? நாய் விற்ற பணத்தையும் வேசி பணத்தையும் கர்த்தருடைய பெட்டியிலே போடக்கூடாது. கையை தட்டுங்களே. நாய் விற்ற பணத்தையும் வேசி பணத்தையும் கர்த்தருடைய பெட்டியிலே போடக்கூடாது. நம்முடைய சபைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவ ஒழுங்கு, கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரியாக காண்பிக்கப்படவில்லை. டெமோ பீஸே ஒரு ஊழியக்காரன் தான். அந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டாருங்க, வா உன்னை அடிச்சுக்க அடிச்சா. அப்புறம் மனிதனுடைய கழிவுகளை எடுத்து வரட்டி தானே என்ன சொல்லுவாங்க, இந்த அதுக்கு என்ன பேர், அதுக்கு எருவாட்டி தானே, எருவாட்டி வாய் சொட்டு காய வச்சு அதில் தீ எரித்து அதில் அப்பம் சுட்டு சாப்பிடுனார். அப்படியே தீர்க்கதரிசி, ஐயோ ஆண்டவரே, ஒரே ஒரு எனக்கு ஒரு சலுகை செய்வீரா? என்ன, மனுஷ கழிவுக்கு பதில் மாட்டு சாணத்தை வச்சுக்கிறனே அப்படின்னு. சரி, அதில் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஓகே. என்ன டெமோ பீஸை நாங்கள் தாங்க. டெமோ பீஸை இயேசு கிறிஸ்து தான் முதல்ல வாழ்ந்து காட்டினார், அடிக்கப்பட்டார், நொறுக்க எப்படியோ அப்படியே நீ வாழ வேண்டும். உலக மனுஷனுடைய ஆலோசனை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னிடத்தில் தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லை என்பது அர்த்தம். நமக்கு மற்றவர்களுக்கு குற்றம் சொல்ல தெரிகிறது, மற்ற ஊழியங்களை பேச தெரிகிறது, மற்ற மனிதனுடைய நடைமுறை பாவனைகளை பேச தெரிகிறது. அதான் சொன்னேன், ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியும் சுத்தமா இருக்கணும், ஆத்மாவும் சுத்தமா இருக்கணும், சரீரமும் சுத்தமா இருக்கணும். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையா? ட்ரெஸ்ல தானங்க பிரச்சனை, ட்ரெஸ்ல தானங்க பிரச்சனை. ஒரு வயசு குழந்தை துணியே போடாம இருந்தா கொஞ்சுவான். அதே குழந்தை 16 வயசுலயோ 21 வயசுலயோ துணி போடாம இருந்தா கொஞ்சம் முடியுமா? கல்லெடுத்து எறிவான். இல்லாட்டி நாய் மாதிரி கொதறி போடு. இந்த காம விவகார கண்களுடைய நாய்கள் சுத்தி கொண்டு இருக்கிறது. மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குறவனை இந்திர கல்லை கழுத்திலே கட்டி சமுத்திரத்திலே தாழ்த்தி போடுவது நலமா இருக்கும் என்றாரே. அப்ப அந்தந்த பருவத்துக்கு ஏற்றபடி நம்முடைய உடைகளை மாற்றுகிறோம். நடைமுறை பாவனை, பேச்சு கூட ஹார்மோன் டெவலப் ஆகும்போது பேச்சு மாறும், குரல் உடையும். இவன் சின்ன வயசுல அழகாக ஃபீமேல் வாய்ஸில் தான் பாடுவான். என் குழந்தைக்கு அப்படி தான் வாய்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு, நல்லா பாடுறான். இவனுக்கு 16 வயசு ஆகும்போது குரல் உடையும். தம்பி எப்படி பாட போகிறானோ, எப்படி பாட போகிறானோ பயந்துக்கிட்டே இருந்தேன். குரல் உடஞ்சிச்சு, எல்லாத்தையும் உடைச்சிட்டான். பேசு வாய்ஸுங்க அங்கே சொல்லுங்க. நான் பயந்தேன்டா, நீ பொம்பளை பிள்ளை மாதிரியே பேசிடுவியோன்னு. நான் வாய்ஸ் பாடும்போதே ஐயோ அந்த பாட்டெல்லாம் மறந்துட்டேனே, அந்த காலத்தில் பாடுவேனே. வாழ்வே நீதானையாவா ஏதோ பாட்டு பாடுவான் எப்போவுமே மைக்கில். என்ன பாட்டுப்பா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்களே, டேட்டா என்ட்ரியும் கிட்ட என்ன பாட்டு போடுவான்? இந்த சின்ன குழந்தை இல்லாமல் இதிலலாம் பாடிப்பாங்க. வாழ்வே நீர் தானே. இல்லை, இன்னொரு பாட்டு பாடுவியா? அது வந்து அவர் பாட்டு, பாஸ்டர் பாட்டு. உண்மை விட்டு இல்லை, இங்கே அது என் கூட சேர்ந்து பாடினானா? அது என்ன, அது அந்த சேரில் உட்கார வச்சுக்கிட்டு மடியில் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பானே. இப்போ தூக்கி வச்சா என்ன ஆகுறது? அப்போ குரல் உடையும் போது எப்படி ஆகும்னு நினைத்தேன். பெருசாக குரல் உடைஞ்சிருச்சு. அந்த குரல் உடைஞ்சதுலேருந்து எங்கள் குரலெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஹார்மோன் சேஞ்சஸ். மீசை வந்துச்சு, தன்னை சேவ் பண்ணான். இந்த வயசில் இதுக்கிட்ட இப்படி சேவ் பண்ண திட்டினேன். அவனுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்ச் வந்ததும் தாடி வைக்கணும், மீசை வைக்கணும். அந்த மீசை அப்படி முறுக்கி விடணும். என்கிட்ட பேசும்போதே அவன் வேணும்னு செய்யலை, மரியாதை குறைவாக செய்யலை. அவன் அறியாமல் ஆண்மை பேசுதான், ஆண்மையை பற்றி பேசுகிறான். அப்படி அப்படி முறுக்கி விடுவான், தாடி அப்படி வைப்பான், இப்படி இப்படி அடர்த்தியாக வச்சுக்கிட்டான். என்னடா இப்படிலாம் வைக்கலாமா? அப்போ அந்த வயசு ஏற ஏற சுவாவங்களும் மாறுகிறது. இந்த நடை, உடை, பாவனை, பாடி லாங்குவேஜ். அப்படி சின்ன வயசில் காட்சனுக்கும் சின்ன வயசு 10 வயசு 11 வயசுல நான் எப்போ பார்த்தாலும் இந்த பனினை இழுத்து விட்டு போவான். சப்புன்னு ஒரு அடை கொடுத்து விட்டுருவேன். ஏன்னா நீ பொட்ட பிள்ளையா, ஏன்னா பனி நம்ம இழுத்து விட்டு போகிறேன். அது பழகி போச்சு அங்கிள் அப்படிமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்து விட்டு போகிறேன். ஆமாய்யா, நீ எனக்கு கற்றுக் கொடுத்த பார்த்தியா
அடக்க ஒடுக்கமாக இருக்கிறத நான் ஆம்பளையாக இருந்தால் கூட கரெக்டாக அப்படி ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக நான் நீ கூட கான்ஃபியூ டைலாம் அப்படி வச்சு தான் நிற்பேன். பார்த்தீங்களா, நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது வாழ்வியல் மாறுகிறது. கைகளை தட்டி பாடி லாங்குவேஜ் மாறுது. இந்த ஸ்பீக்கிங் ஸ்லாங் ஸ்பீக்கிங் அந்த மாடுலேஷன் மாறுது. அப்போல்லாம் அங்கிளோட என்னங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறான். இப்படி வாழ தெரிகிற மடையன் கிறிஸ்துக்குள் ஒவ்வொரு நாளும் வளர வளர ஆன்மாவிலே பலம் கொள்ள தெரியவில்லையா? கைகளை தட்டி ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தையார்ந்த போது பாலை கொடுத்தீர்கள், நீங்கள் புருஷனான பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அடிப்படை உபதேசத்தை மட்டுமே கற்றுக்கொண்டுகிட்டு நான் பரலோகம் போறேன்னா எப்படி என்றேன்? நீங்கள் இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் பலமான அகர்த்தி அல்ல, என்ன செஞ்சீங்க? பாலை உண்ணத்துக்குள் ஆனீர்களே. இந்த குழந்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குழந்தை பறந்துட்டு 3 மாசத்துல குப்புற விடும். எங்க ஊர்ல, உங்க ஊர்ல கூட தானே செய்யும். 3 மாசத்துல குப்புற விடும் தெரியுமா? திரும்பி படுக்கும். உங்க ஊர்ல அந்த பழக்கம் இருக்கோ இல்லையோ, நாங்க ஹிந்துவா அந்த சமயத்தில் இப்படி எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியாது. குழந்தை குப்புற விழுந்த உடனே எல்லா வீட்டுக்கு என்ன செய்வோம்? கேக்கு நம்ம தான் கொடுப்போம், கிறிஸ்தவங்க மட்டும்தான். மற்றவங்களும் ஸ்வீட் கொடுப்பாங்க, இனிப்பு இதை லட்டு அது ஏதாவது கொடுப்போம். ஏன்னா குழந்தை குப்புற விழுந்துச்சு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஐயோ சந்தோஷம். ஏன்னா தாய்க்கு தகப்பன் என்ன சந்தோஷம் தெரியுமா? ஸ்பைனல் கார்டு. ஒரு மனுஷனை நிலைநிறுத்தி ஸ்ட்ராங் மேனாக ஆக்குறது என்னது? இந்த என்ஜான் உடம்புக்கு சிரசைய பிரதானம் மாதிரி இந்த சரீரத்துக்கு தலைக்கு கீழே இருக்க சரீரத்துக்கு என்ன பிரதானம்? இந்த முதுகெலும்பு தான் பிரதானம். இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னி தவழ்ந்துருவான், அடுத்த என் பிள்ளை நடந்துருவான் அப்படின்னு தாய் தகப்பனுக்கு சந்தோஷம், அந்த தகப்பனுக்கு சந்தோஷம். எத்தனை 3 மாசத்துல குப்பரை விழுந்தா ஸ்வீட் கொடுத்தா நியாயங்க. இது 40 வருஷமா குப்பரையே படுத்திருக்கு. எத்தனை வருஷம்? கிறிஸ்தவம் பிறந்த குழந்தை பிறந்துட்ட வளரணும்ல, அப்படியே தான் இருப்பேன்னா குப்பரையே படுத்துரு. அதுக்கு சாயங்காலம் கூட்டம் இருக்கு, ஹீலிங் மினிஸ்டர், ஹீலிங் குருசைடு, சுகமளிக்கும் கூட தூக்கிட்டு வந்தால் ஸ்பைனல் கார்டில் கையை வச்சு ஜெபம் பண்ணி எழுப்பி விடலாம். இது புருஷருடைய கூட்டம். கைகளை சட்டி தேர்ந்தவர்களுக்குள்ளே பேசுகிறோம், வேத வசனங்களை பேசுகிறோம். பைபிளில் நின்றுக்கிட்டு அதை அவர் ஒருத்தர் மேகசின் நடத்தினா நம்மளை மேகசின், அவர் ஒரு ஜபம் பண்ணால் நம்மளை ஒரு ஜபம், நம்ம அவர் ஒரு பிரேசல் வச்சா நம்மளை ஒரு பிரேசல், அவர் ஒரு சபை வச்சா அதே மாதிரி காப்பி அடிச்சு அடிச்சாங்க. காப்பி அல்ல, தேவ ஜனத்தை கிறிஸ்துவ நிறைவேற்றத்தக்கதாக நிறைவிடவளாக புருஷராக்கும்படி ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் திருச்சபைகள். கைகளை தட்டி அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்போமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இருக்கிற வண்ணமாக 1 வயசு வரை பால் குடிக்கலாங்க. அடிக்கடி நான் இந்த ராஜரிக குடும்பத்தில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை இருந்துச்சு. நான் போன உடனே ஒரு ஃபீடிங் பாட்டில் கிடந்துச்சு. நான் கேட்டேன், குழந்தை யாரும் இல்லையே, ஃபீடிங் பாட்டிலுக்கு கிடக்குதே அப்படின்னு. உடனே அந்த குழந்தை ஓடி வந்ததும் அது சோபா கீழே கிடந்துச்சு. அவங்க அப்பாட்ட, டேடி அங்கிளை போ சொல்லுங்க டேடிச்சு. ஏன் இவா இந்த நெளிரா அப்படின்னு கேட்டேன். இருங்க பிரதர், அவள் தான் அந்த பீடிங் பாட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் தான் அந்த பீடிங் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கா. 5 வயசு குழந்தை பால் குடிக்கிறத பற்றி வெக்கப்படுதுங்க. 1 வயசில் சாதம் விட்டுனோம், 2 வயசில் சூப்பு கொடுப்போம். அப்புறம் 5 வயசில் வரும்போது ஈரல் சூப்பு, சிக்கன் 65, 85, அது ஆமை கறி என்னென்ன இளவு இருக்கோ அத்தனையும் அடிக்கிறான். வழுக்கலுங்கிறான். எனக்கெல்லாம் இது நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண, இதுவரை நான் சாப்பிட்டதில்லை தம்பி. என்ன ஒரு கடையில் போய் சொன்னான், எனக்கு தெரியாத ஒன்று ஆர்டர் பண்ணான், வழியல் கொடுங்க அப்படின்னா என்னதுடா அப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்புறம் இப்போ ஒன்று சொல்ல, கலக்கி என்னது கலக்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சிக்கனில் என்னமோ என்னது பாபிக்குவா அதை கொடுக்குறான். பாருங்க, அவன் வளர வளர ஃபுட்டு ஹேபிட், அவன் விரும்புகிற வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து வித்தியாசப்படுது. அந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலில் இது நல்லாயிருக்கும், தலப்பாக்கட்டியில் நல்லாயிருக்கும் போக தெரியுது. அதே மாதிரி ஒன்று ஆத்துமாவில் விளந்துகிற வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட வேண்டாமா? கைகளை தட்டி ஆத்துமா வளரக்குரிய. நீ இன்னும் குழந்தையா இருந்தா என்னத்துக்கும் குப்பரையப்படுத்தினா ஊனமுற்றோர் லிஸ்ட்ல என்னது ஊனமுற்றோர் லிஸ்ட்ல சேர்த்து உனக்கு ஸ்பெஷலாக தான் ஸ்டடி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையிலே வளரும்படி உங்களுக்கு ஒரு அழைப்பு.
நீங்கள் விசுவாசிகளாக இருக்க நான் விரும்புவதே இல்லை. போன தடவை வந்த பொழுது சபையில் விசுவாசிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது வரும்பொழுது விசுவாசிகளாக இருக்கிறீர்களே. போன தடவை வரும்பொழுது ஊழியம் நடந்தது, இந்த தடவை வரும்பொழுது அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கலையா? கமிட்டி சண்டை வரல, பதவி சண்டை வரல, போதகருடைய எலெக்ஷன்ல அநியாயம் நடக்கல, ஊழியக்காரன் தாக்கி பேசல, மற்றவர்களுடைய நாயகிகளை போல பச்சிக்கவில்லையா? நடக்குதா? நடக்கலையா? உண்மை என்றால் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு ஒரு ஆயத்தமாங்கள். நான் யோக்கியங்கிறதுக்காக இதை பேசவில்லை. நம்முடைய சபைகளை இப்படி இருக்கிறது மனவேதனையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி கிறிஸ்தவ சமுதாயம் இப்படி போட்டு போய்கொண்டிருந்தால் பரலோகம் போவது எப்படி? பேசிக்கலே இல்லைங்க. ஏதோ பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. இது பேஸ் மட்டுமே வார்த்தையில போடாம சும்மா போட்டு மணல்ல கட்டி மேல தெர்மாக்கோலை வச்சிருந்த விளங்குமா? மேல கல்ல வச்சா நிக்குமா ஐயா? சிலவன் இந்த வாதில் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு வெட்டுவான், பார்த்துருக்கீங்களா? கொப்பு போதில் கிளை போகும்போது விழுகிற பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் வெட்டுறது. நம்ம வாழ்க்கையில் இப்படிதான். ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்வு சீரழிந்து விடும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன? இந்த வார்த்தை என்படி வாழ்கிறவனுக்கு பேர் சீடன். கைகளை தட்டி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவனுக்கு சீடன் என்று பெயர். ஏன்னா வேறினவன் எவன் தன் குருவை போல இருப்பான். இந்த சீஷத்துவத்தின் மகத்துவமே அதுதான். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை அந்நிய காரியங்களாக இல்லாமல் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது. அவர் என்ன சொன்னாலும் கேட்பது, என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவது. அவர் உட்காரணும், எழுமணும். குரு என்ன சொன்னாலும் மாதா பிதா குரு தெய்வம், குரு தெய்வம். அப்ப அவர் நமக்கு குருவானால் அவர் சொல்வதை அப்படியே கேட்கணும். பரிசுத்தாவே நமக்கு ஒரு குரு கற்றுக் கொடுக்கிறார். இதிலே நட, நான் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், நான் உனக்கு போதித்து. கைகளை தட்டுங்களேன். கைடர் தானே, ஸ்பிரிச்சுவல் கைடர், ஆவிக்குரிய கைடர். இதுதான் வழி, இதுதான் வாசல், இதுதான் இந்த வழியில் டைவர்ஷன் இருக்கு, இதில் மாற்றுப்பாதையில் செல்க, இதில் லெஃப்ட் டேக் ரைட் போட்டிருக்காளோ இல்லையோ? போட்டிருக்காரா? போட்டிருக்கு. அப்ப இதுல நடவுங்கள் என்று சொல்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படி நடக்க சொல்வதற்கு கீழ்ப்படியாமல், நடக்க சொல்வதை கேட்டும் கீழ்ப்படியாமல் இருந்தா நீ போய் பள்ளத்துல தான் விடுவ. எல்லாம் புரிஞ்சுக்கோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய ஆவியான எப்பொழுது உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்க மாட்டார். ஆவியான ஒரு முறை 2 முறை சொல்லுவார், அப்புறம் நீ கேட்கலாம், அவர் மகா ஜென்டில் ஒதுங்கி நின்று விடுவார். அப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீ செய்வதெல்லாம் நன்மை போல தோன்றும், நீ செய்வதெல்லாம் நன்மை போல தோன்றும். கடைசியில் முடிவிலோ உன் மாம்சம் உருவழியும், நீ துக்கித்து புலம்புவாய். ஜாதிகளுக்குள்ளும் ஜனத்துக்குள்ளும் ஏறக்குறைய அவமான சின்னமான என்று முறையிடுவாய். எனக்கு உபதேசம் பண்ணினர்களுடைய வார்த்தையை கேளாமல் என் போதனை பண்ணின அலட்சியம் பண்ணினேனே என்று நீ கண்ணீர் விடுவாய். எல்லாருக்கும் மத்தியில் அவமான சின்னமா நிற்பாய். சத்தமா சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறக்குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12, 13. நீதிமொழிகள் தானே? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். நம் உபதேசத்தை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும். பரிசுத்த அவர் சொல்லும்போது இனிக்காது. வேதம் சொல்லுது, தீங்கு நாளில் நீர் அமர்ந்திருக்க பண்ணி உம்முடைய வசனத்தை கொண்டு சிச்சித்து கடிந்து கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியவான். கைகளை தட்டி. பட்ரிஜாம் தடவை எனக்கு தெரியாது. அதெல்லாம் ராமசாமிக்கும் கந்தசாமிக்கும் இஸ்மாயிலுக்கும் ஆரக்கராஜுக்கும் சலேத்து மேரிக்கும் இந்த முட்டைக்கொண்டை வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நானும் நரஸ்திரம் எடுத்துட்டு அட்டிக்க ஒட்டே அட்டி செவிலி திரும்பிடணும். பார்த்துக்க, அதான் பிரம்போட வர்றது. நான் அப்பன்னா உன்னை அடிப்பேன். கைகளை தட்டி என்னை அப்பன் நீ ஏத்துக்கிறேன்னு வேண்டாம் போ. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகளில் உண்டாக்குவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கடினமான உபதேசத்தை பின்பற்றி யாரால முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்போ வேண்டாம். தாகமா இருக்கிறவன் வா, இலவசமாய் ஜீவத்து நீரை வாங்கி பானம் பண்ணு. காதுள்ளவன் கேட்க கடவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா கேட்கணும்னு அவசியம் இல்லடா. யார் இதுல மூக்க நுழைக்க கூடாது, யார் தேவையில்லாம பேசக்கூடாது.
நான் பேசுவது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து சீஷத்துவத்தை சுதந்திரித்து பரலோகத்திலே ஒரு மகிமையான இடம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நினைத்து அர்ப்பணித்து வாழ்கிற மக்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். மற்றவர்களுக்கு இதில் பங்கு இல்லை. கைகளை தட்டி பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம். பரலோகத்துக்கு போறது நிசார காரியம் இல்லை, பலவந்தம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமும், அதில் பிரவேசிக்கிறவர்கள் சொல்லு, பிரவேசிக்கிறவர்கள் சிலர். டீச்சர் அட்டி வாங்க போறதுக்கு பிரவேசிக்கிற சிலர். வார்த்தையை வாசிங்க. அந்த காலத்துலலாம் வார்த்தையை தப்பா பேசிட்டா மேடை விட்டு நான் இறங்க முடியாது. பாட்டி மாதிரி வந்துமா, பிரசங்க என்ன தப்பு தப்பா பேசினாரு, வசனம் எப்படில சொல்லுது, நாளைக்கு திருத்திட்டு வந்து நல்லா பைபிளை வாசிச்சுட்டு வரோம் அப்படிம்பாங்க. இப்போ நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், ஒத்த வசனம் தெரியலங்க, பாட்டு தெரியுது, அப்படி இடுப்பாடு பாட்டி ஆட்டி என்ன ஆட்டுறது, அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது. மாடர்ன் ட்ரெஸ்ஸு நம்ம சபைகளில் தான் போய் பார்க்கலாம். வசனமே தெரியல. சாதாரண ஒரு வசனம் நேற்று கேட்டேன், எத்தனை பேர்ட்ட கேட்டேன், முக்கி தவிச்சிட்டேன்ல. என்ன வசனம், என்னத்தை விளக்கம் கேட்டேன் நேற்று. லேகியோன்னா என்னான்னு கேட்டேன். அப்போவெல்லாம் கிளம்பி சொல்லிடுவா, ஒரு லேகியோன் 2 லேகியோன் அப்படின்னு. அப்போ வசனங்கள் தெரியாவிட்டால் உங்களை துருபதேசக்காரர்கள் சீக்கிரத்தில் ஏமாற்றி விடுவார்கள். ஒருவன் வார்த்தையை நிலைத்திருந்தால் நான் நிலைத்திருப்பேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றினால் அவன் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்கிறான். என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் என் ஆடுகள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும். கைகளை தட்டி உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல். சத்தத்துக்கு செவி கொடுத்தால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கு. சீசன் ஆவதற்கு நமக்கு ஆயத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சீசனுடைய குணலட்சணங்களை குறித்து வரும் நாட்களில் நான் உங்களுக்கு விவரிப்பேன். எனவே தான் இயேசு, நீங்கள் உலகமெங்கும் போய் ஞானஸ்தானம் கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுத்து. யாருக்கு? இப்ப ஞானஸ்தானம்னா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. வேற நம்ம இங்க சொல்லி கொடுத்ததை கேட்டு சொல்லக்கூடாது. புதுசா வந்து உங்களுக்கு தெரியுமா ஞானஸ்தானம் அர்த்தம் என்ன? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நாங்க சொல்லியிருக்கோங்க, அங்கிட்ட இருந்து அமெரிக்கா பேசுது. நானும் வந்தவரை அந்த ஜன்னலை திறந்து பயங்கரமான ஆளு. எப்படி ஆளுகள் நினைச்சிங்க? அதாவது ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம்னா குளிக்கிறது. ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் சித்த புருங்கோ சொல்லிட்டு வரமா இல்லையோ, அப்படிதான். ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. அறிவு வந்தவன் குளிப்பது நல்லது கெட்டது என்று என்னது பிரித்தறிந்து தீமையை விட்டுவிட்டு நன்மையை விட்டு செய்வேன், பாவத்துக்கு செத்துவிட்டு நீதியிலே நடப்பேன் தீர்மானம் எடுத்த பின்பு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இல்லாட்டி சும்மா ஒரு பாவத்தையே விடாம சடக்கு முங்கி சடக்கு எழுந்திருச்சு. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, ஐயா நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறவன், திருப்பியும் சொல்றேன் பரவாயில்ல, பரிசுத்தாவி வேணும் வேணும், நானும் தவம் இருந்து பார்த்துட்டேங்கய்யா, பரிசுத்தாவி கிடைக்கலைங்கய்யா. அப்புறங்கய்யா எல்லாரும் சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா பரிசுத்தாவி கிடைச்சிரும்னாங்கய்யா. ஆமா, என்ன செஞ்சீங்க? 7 ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. இத்தனை ஞானஸ்தானம்? 7 ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கய்யா. நீங்க நம்ம கையை வச்ச உடனே பரிசுத்தாவி வருதாங்கய்யா, அதனால நீங்களும் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணுங்க. 7 ஞானஸ்தானமா? அது என்னையா ஞானஸ்தானே? ஐயா பிறந்த உடனே குழந்தையில கொடுத்தாங்கய்யா. சரி, 1. அதுக்கப்புறம் ரோட்டில் உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்கார பிரசங்கியார் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்கள்னாரு. அங்கே போனேன். அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. 2. அடுத்துக்கையா இன்னொருத்தர் சொன்னாங்க, நீ பரிசுத்தாவினா நீ எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாய்? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலா இயேசு நாமத்தினால கேட்டாங்க. நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி சொன்னேன். சிச்சி அதெல்லாம் தப்பு, இயேசு நாமத்தில் ஒரு ஞானஸ்தானம் எடுனாங்க. அப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தீங்கயா. சரி, 4 ஆச்சா? அடுத்து இன்னொருத்தர் கொடியை சுற்றி வரலாம் அப்படின்னா ரசிக்கப்பட்டோம் அப்படி சொன்னாங்க. அதையும் செஞ்சுட்டேங்கய்யா. அப்பவும் இல்லை. அப்புறம் இன்னொருத்தன் கேட்டாங்க, நீ கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட எடுத்தியா முடிக்காதவன்ட்ட எடுத்தேன்னு கேட்டாங்க.
நான் கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட எடுத்தேன். ஐயோ அதெல்லாம் செல்லாது. நாங்கள் தான் கல்யாணம் முடிக்காமல் அப்படியே இயேசுவோடு கூட வாழ்கிறவர்கள். எங்கள் கையில் ஒரு ஞானஸ்தானம் எடு, உடனே பரலோகம் போய் விடலாம், பரிசுத்தாய் போயிடலாம். அங்கேயும் போய் எடுத்தங்கய்யா, வந்துச்சா வரலைங்கய்யா, இப்போ நீங்களும் ஒன்று கொடுங்கய்யா. சரி, பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது முகத்தை கவனித்தேன். கண்ணாமூட பெருசு வீங்கிருச்சு. என்னங்க பல்லு வலியான்னு? இல்லைங்கய்யா அப்படின்னாரு. ஏன் இதுக்கு ஏன் இப்படி இந்த நிலையில் இல்லைங்க? இல்லைங்கய்யா, இந்த சாத்தானுக்காகத்தான் பல வருஷம் போராடுற, விட முடியலைங்கய்யா. என்ன வச்சிருக்க? துப்புனேன். இவ்வளோ தண்ணி கோயில கிட்ட வந்து விழுச்சு. எனக்கு பார்த்தேன், இதை வச்சுக்கிட்டு 7 ஞானஸ்தானம் எடுத்தியா? ஆமாங்கய்யா. எதை வச்சுக்கிட்டு? ஒருத்தர் சொல்ல, இதை பற்றிலாம் பேசலைங்கய்யா, எங்கள் சபைக்கு வந்துன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கய்யா, வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்கய்யா, நாங்கள் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம்னு. எனக்கு கோபம். நான் ஆண்டவருடைய பிள்ளையான துஷ்ட வார்த்தை ஒன்று பேசவில்லை. இவர்களெல்லாம் ஆடுகளை எப்படி நடத்துகிறார்கள், ஜனங்களை எப்படி நடத்துகிறார்கள். சபைக்கு ஆள் சேர்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி மெம்பர்ஷிப் கார்டு போட்டு சேர்த்துடலாம். ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். கைகளை தட்டி. யார் மனுஷன் சேர்க்கல, யார் சேர்த்தாராம்? தேவன் சேர்த்தார். அப்ப ஞானஸ்தானம் என்பது அப்பா தோப்பனார் சொன்னான்னு எழுதக்கூடாதா? அன்னைக்கே சொன்னேன்ல, தோப்பனார் சொல்லான்னு எடுக்காத, அம்மா சொல்லான்னு எடுக்காத, உண்டு பாஸ்டர் சொல்லான்னு எடுக்காத. நீயே டிசைட் பண்ணு. நம்ம இந்த சிகரெட்டை விட முடியுமா, கஞ்சா விட முடியுமா, குடியை விட முடியுமா, விபச்சாரத்தை விட முடியுமா, நம்ம லவ்வை விட முடியுமா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையே. இச்சையோடு பார்க்கிறோமே, யாரை பார்த்தாலும் காமிச்சா அதை விட முடியுமா? பொய் சொல்றதை விட முடியுமா? சினிமா பார்க்கறதை விட முடியுமா? வாட்ஸ்அப் அடிக்ஷன், ஃபேஸ்புக் அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷனை விட முடியுமா? தீர்மானம் பண்ணிடு. உலகத்தை வெறுத்து, பாவத்துக்கு செத்து, நீதிக்கு பிழைத்து, நீதியின் பாதையிலே தேவனுடைய வழியிலே நடக்க முடியுமான்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறமா வா ஞானஸ்தானம் எடு. கைகளை தட்டி. பன்னிக்குட்டியை போட்டு கழுவி படுக்கையில் பட முடியுமா? மறுபடியும் போய் அங்கே உருளணும். இது பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தமாக அவன் மனம் திரும்பாமல் ஒருவனும் ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. டிசைட் பண்ணுங்க, கிறிஸ்துக்காகவா உலகத்துக்காகவா? ரெண்டிலையும் வாழ்வேன் அப்படின்னா எங்கிட்ட போவான். ஒன்று ஆணா இருக்கணும், இல்லாட்டி பெண்ணா இருக்கணும். இந்த தவளை மாதிரி வாழக்கூடாது. எப்படி? தண்ணியில் இருக்கும், தரல இருக்கும். இதாவது ஏதாவது ஒரு ஒரு பாட்டில் நெல் இல்லை 3ஆம் பாலின தர மாதிரி அவங்க சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கிறான். அப்படியாவது இருந்துட்டு போ. ரெண்டு பக்கம் நடிக்கக்கூடாது. ஆம்பளை பார்த்தா ஆம்பளனும், பொம்பளை பார்த்தா பொம்பளை நடிக்கக்கூடாது. சபைக்குள்ள போனபொழுது விசுவாசிகள், வெளியே வந்து விசுவாசிகள். சபைக்குள்ள இருக்கும் பொழுது ஆவிக்குரிய மனுஷன், வெளியே வந்தா உலக மனுஷனா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவோடு இருக்கிறவன் அவரை போலவே இருப்பான். சைனாவில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யாருன்னு எனக்கு சொல், உன்னை பற்றி நான் சொல்வேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலாப்பழத்துக்கு விளம்பரம் அவசியம் இல்லை. பலாப்பழத்துக்கு விளம்பரம் அவசியம் இல்லை. பொழந்து வச்சாலே ஈவந்து முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு விளம்பரம் அவசியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு இதோ டமாரம் அவசியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஐயா பவுலடியார் எத்தனை சேனல்லையா வச்சிருந்தாரு? பவுலடியார் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டியிருந்தாரு? பவுல் பேர்ல ஒரு மினிஸ்ட்ரி ஸ்தாபிச்சிருந்தான், இன்னைக்கு வர நிற்கும். ஏன்னா பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 40% ஆக்குபை பண்ணின மனுஷன். கைகளை தட்டி. வேத புத்தகத்தில் அவரே தன்னை பற்றி அகால பிறவின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த டமார் அடிச்சா நான் தான் இன்னைக்கு சொல்லுகிறவர்களை போல இருந்தோமா? இல்லை. நமக்கு விளம்பரம் தேவையில்லை. அதான் பலாப்பழத்துக்கு திறந்து வச்சால் என்ன வந்து முக்கியம்? நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? சரி, நான் உப்பை பற்றி சொல்கிறேன். இட்லி சாப்பிட்றோம். இட்லி உப்பு இல்லாமல் சாப்பிடுவோமா? சத்தமாக பேசணும்னு சொல்லிட்டு அப்புறம் சத்தமாக பேசு, சாப்பிட. இதுதான் சாப்பிடு. இப்படி தான் டீச் பண்ணுவேன். இந்த சவுண்டில் தான் டீச் பண்ணுவேன். உப்பு இல்லாட்டி சாப்பிட மாட்டோம். கறி குழம்புல உப்பு வேணும். உப்பு இல்லாட்டி உப்பில்லா பண்டம். சத்தமாக சொல்லுங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்போ சாப்பிடும்போது சாப்பிட்ட உடனே கேட்டால் என்ன சொல்லுவோம்? இட்லி சாப்பிட்டேன், கறிக்குழம்பு சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன், சாதம் சாப்பிட்டேன். இதில் உப்பு இல்லாட்டி சாப்பிட்ருப்பியா இல்லையா? சாப்பிட மாட்டோம். அப்போ உப்பு சாப்பிட்டேன்னு தானே சொல்லணும். உப்பு இல்லாட்டி இது சாப்பாட்டுக்கே உயிர் இல்லைங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது யாரை எந்த பொருளை சொல்லணும்? உப்பு சாப்பிட்டேன் அப்படி தானே சொல்லணும். ஆனால் உப்பு அங்கே முக்கியத்துவம் பெறுவதே இல்லை. எல்லா பண்டங்களுக்கும் சுவையூட்டி விட்டு தன்னை மறைத்துக் கொள்கிறது ஒரு ஊழியன். அப்படித்தான் இருக்க வேண்டும். கைகளை தட்டி. நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், வாழ்க்கையிலே மாதிரி வாழ்க்கையே இல்லாமல் போனால்
எதனால சாரமாக்கப்படும்? காலில் மிதிப்பதற்கும் தரையில் கொட்டப்படுவதற்குமே உதவுமே ஒழிய வேறொன்று. ஒரு சபை மாதிரியா இருக்க வேண்டும், உப்பா இருக்க வேண்டும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. நம்மை பிரதிபலிப்பதற்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை, அவரை பிரதிபலிப்பதற்காக. கைகளை தட்டி நாம் மற்றவருடைய சுவையூட்டி விட்டு நம்மை மறந்து கொள்ள வேண்டும். மற்றொரு பதார்த்தங்களுக்கு ருசி கொடுத்து விட்டு நம்ம அதுக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்னை சிலுவையின் அடியிலே ஒளித்துக் கொண்ட தேவ மனுஷனுக்கு தான் சீடன். கைகளை தட்டி முன்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நமக்கு முன்னாடி என்னத்தை பார்க்கணும்? நம்ம எந்த மறைவிலே மறைஞ்சிருக்கணும்? சிலுவையின் மறைவிலே மறைந்திருக்கணும். அவனுக்கு பேர் சீடன் பேர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, கடைசி காலம் வந்திருக்கிறோம். நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும், செப்பனிடப்பட வேண்டும். வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் வாழ்வை கர்த்தருடைய வழியிலே நடத்துவதற்கு ஆயத்தமாகுங்கள். உங்களை வெறுத்து விடுங்கள், உங்களை வெறுத்து விடுங்கள். ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான். என்ன இருக்கணுமா? உங்களை வெறுங்கள், உங்கள் இச்சைகளை வெறுங்கள், உங்கள் ஆசைகளை வெறுத்து விடுங்கள். அதுக்காக முற்றும் திறந்து முனிவனாக வேண்டும் என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவை பின்பற்றுடைய குணலட்சணம் இதுதான். கைகளை தட்டி இதுல மாற்று கருத்தே இல்லை. உலகத்தையும் பிசைந்து கலந்து குழப்பி கர்த்தருடைய வசனத்தோடு உலக ஆசைகளையும் கலந்து குழப்பி உங்களுக்கு கொடுத்தால் அது கலப்பட உபதேசம். கலப்படம் பண்ணனுக்கு ஒரு தண்டனை இருக்கும். வருமா இல்லையா? மாம்பழத்தை இந்த கார்பைட்டா கல் வச்சு பழக்க வச்சான், டன்டன்னா பிடிச்சி கொடுத்தான். இப்போ கோழிக்கறியெல்லாம் கொட்டுறாங்க. திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் நடக்குதும். பிளேன் ஸ்குவாட் வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க. டோட்டல் சேல்டு. இந்த கள்ள உபதேசக்காரனுக்கெல்லாம் வேலை வருது. சிலர் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள சபைகள் வஞ்சகத்தினாலும் மாய்மாலத்தினாலும் பண ஆசையினாலும் உடல் இச்சைகளினாலும் இதோ கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலப்படம், கலந்து பேசுகிறவர்கள். நாங்களோ களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேல் வாஞ்சையா இருக்கிறோம். கைகளை தட்டி கலப்படமே இல்லாத திருவசனம் ஞானப்பால். தாய்ப்பாலுக்கு தமிழ் இன்னொரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? மதர் மில்க்கு, மதர் ஃபீடிங்க்கு இன்னொரு பால் சொல்லுவாங்க, அமிர்தப்பால். கைகளை தட்டி என்ன சொல்லுங்க? ஜெயந்திக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். அமிர்தப்பால் கற்றுக்கணும். நம்முடைய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கணும். நான் கேரளாவிலேயே வளர்ந்தவன் பாருங்க, ஆனால் தமிழை சுத்தமாக கற்றுக்கிட்டேன். அக்ரஹாரத்தில் படித்ததுனால அந்த அக்ரஹார ஸ்லாங் வருது. அமிர்தப்பால்னு பெயர். இங்கே வசனத்துக்கு பக்தன் ஒரு சொல்ல, திருவசனமாகிய கலப்படமே இல்லாத களங்கமே இல்லாத ஞானப்பால். கைகளை தட்டி ஞானத்தை போதிக்கிறது. திருவசனம் ஞானியாக்கும், பேதையை ஞானியாக்கும். அவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. கைகளை தட்டி அவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சீஷனாய் உருவாக வேண்டிய பேசிக் ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படை மூல வசனங்கள், மூல உபதேசம் என்னன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு பாவத்துக்கு செத்துட்டு நீதிக்கு பிழைத்து அவருடைய வார்த்தையின்படி வாழை தன்னை அர்ப்பணிப்பதுதான் சீஷனுடைய உருவாக்கும் அட்மிஷன். கைகளை தட்டி சீஷன் என்கிற வார்த்தைக்கு அட்மிஷனே அதுதான். பேசிக் குணமே நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட சின்ன காரியத்துக்கு கூட உலக மனுஷன் மாதிரியே பேசுவோம். பார்த்துக்கோங்க, அவங்களும் அப்படி இருக்காங்க, இவங்களும் அப்படி இருக்காங்க, பார்த்துங்களா சித்தப்பாமே துபாய்க்கு போய் எக்கச்சக்கமாக சம்பாரிச்சு அப்பா டாப்பில் இருக்காயா, கீழே பிடுங்கி விட்டுருவாரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இடிஞ்சிருச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்ஸே காலிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இடிஞ்சிருச்சுன்னா மேலே உனக்கு சொந்தமில்லை, கீழையும் சொந்தமில்லை, அந்தரத்தில் தொங்குதாய். அந்தரத்தில் தொங்குற நான் ஃப்ளாட் வச்சுருக்கிறேங்க சென்னையில். பெங்களூரில் 2 ஃப்ளாட் இருக்குதுங்க எனக்கு. எத்தனாவது ஃப்ளோர்? 5th ஃப்ளோர். கீழே ஒரு ஆட்டம் போட்டால் 5th ஃப்ளோரும் இல்லை, 100 ஃப்ளோரும் இல்லை. மூல உபதேசம் சரியாக இருக்குன்னுடா அம்பி. அடிஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும். கைகளை சட்டி கிறிஸ்துவின் மூல உபதேசம், அப்போஸ்தல உபதேசத்தின் மேல் கிறிஸ்துவை மூலைக்கலாய் கொண்டு எழுப்பப்பட்டு கட்டப்படுகிற ஒரு மாளிகை நீங்கள் சரியாய் கட்டப்படுங்கள். வார்த்தையை தியானிங்கள், வார்த்தையை மெடிடேஷன் பண்ணுங்க, வார்த்தையை தியானம் பண்ணுங்க, இந்த வார்த்தையுமே நில்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நீச்சம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பன் தெளிந்திடும் நீச்சம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பன் தெளிந்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆன்மா உயிரடையும் சத்திய வேதம்.
வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் உனக்கு குறிக்கப்பட்ட God's appointed time, ദൈവനാൽ നിയമിക്കപ്പെട്ട ദൈവത്തിന് നിശ്ചയിച്ച സമയമുണ്ട്. അത് വരുന്നവരെ നിന്റെ പാടുകളും പ്രയാസങ്ങളും പ്രതികൂലങ്ങളും ഈ വഴി തന്നെ കടന്നു പോകേണ്ടത് വരും. എന്നാലും ഒരു ദിവസം വരുമ്പോൾ ഗാഹള ശബ്ദം മുഴങ്ങും. ജീവകാന്തനായ യേശു കർത്താവ് ദൈവദൂതരോടുകൂടെ ഇതോ ആകാശത്തിലെ വരുമ്പോൾ നിന്റെ ജീവിതത്തിന്റെ പ്രതിഫലം കിട്ടുവാൻ വേണ്ടി നീ കാത്തിരിക്കണമെന്ന് ആവശ്യമാണ്. ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നിനക്ക് വേണ്ടി കരുതിയിരിക്കുന്ന ഒരു സ്വർഗീയ ഓഹരി, ഒരു റോയൽ ഗിഫ്റ്റ് നിനക്ക് വേണ്ടി ദൈവം കരുതി വെച്ചിട്ടുണ്ട്. അത് നഷ്ടപ്പെടുത്തേണ്ട. ജീവിതത്തിൽ എന്നേക്കും ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ പ്രകാരം ജീവിക്കുവാൻ നമ്മൾ സമർപ്പിക്കണം. ഈ വചനത്തിന്റെ പ്രകാരം ജീവിക്കണം. ഈ വചനത്തിന്റെ പ്രകാരം ആരാധിക്കണം. ഈ വചനത്തിന്റെ പ്രകാരം സ്വർഗത്തിലേക്ക് പോകാനുള്ള വഴി നമ്മൾ ഒരുക്കിക്കൊള്ളണം. ഇത് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തമല്ല, ഇത് ദൈവത്തിന്റെ വാർണിംഗ് ആണ്. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. ഒരു ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. தேவனுடைய எச்சரிக்கை இது. ஒருவனும் நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக ஒருவனும் நிர்வாணியா நடவாதபடி தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். கைகளை தட்டி தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். திருடனை போல ஒரு நாள் எட்டி பார்ப்பார். நீ நிர்வாணியா இருந்தால் கைவிட்டுட்டு போயிடுவார், அருவறுத்துட்டு போயிடுவார். உன் ரட்சிப்பு வஸ்திரம் எந்த நிலையிலும் உலகத்துக்காக கொஞ்சம் கூட விலகக்கூடாது. ஒரு சின்ன ஒரு டெமோ சொல்றேன், எக்ஸாம்பிள். எங்க வீட்டில் 6 பெண் குழந்தைகள், மன்னிக்கும் 5 பெண் குழந்தைகள், நான் ஒருத்தன் 6வது. எங்க வீட்டில் எப்போ எந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆச்சுங்க, பெரிய மனுஷன் நம்ம சொல்லுவாள்ல ஆச்சு, எனக்கும் எங்க தப்பனாருக்கும் தெரியாது. லேசா அந்த காலத்தில் பாவடை தாவணி தான் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அப்படி தான் நம்ம போட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் பாவடை தாவணி தான். இப்போ தான் தாவணியும் சுருங்கி பாவடையும் சுருங்கி, இப்போ புடவையை கட்டினா புடவையை மேலே போடாமல் கீழே போட்டு அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த புடவை வாங்கலாமா நீங்கள்? நான் போட்டு விளம்பரத்தை போய் பாருங்கள், விளம்பரத்தில் தெரியும். பெண்ணியம் பேசுகிறவர்கள் நல்லது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிறது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் விடுதலோடு சுதந்திரமாய் வாழ வேண்டும். ஆனால் பெண்ணுக்கொண்டு ஒரு உடல் அமைப்பு உண்டு, ஆணுக்கொண்டு ஒரு உடல் அமைப்பு உண்டு. இயற்கையோ நீங்கள் நாங்கள் கடவுள்னு சொல்லுவோம், நீங்கள் இயற்கைன்னு சொல்லிக்கங்க, வச்சுக்கோங்க. அந்தந்த இடங்களில் நாம் எப்படி மறைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இப்படி உடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாம் சாரியெல்லாம் கட்டி நம்ம இந்தியா ட்ரெஸ்ஸை பார்த்து நான் அசந்து போயிட்டேன், எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு. ஒரு பெண்ணுனால ஒரு சாரியில் நின்னாதான் அது பெண் மாதிரியே தெரியுதுங்க. பையன் இவ்வளோ முடி வச்சிருக்கான், இப்போ கம்மல்னு போட்டிருக்கான்,
கட் ஷர்ட் போட்டிருக்கான், ஜீன் போட்டிருக்கான், பைக் ஓட்டுறான், பொண்ணு தான் ஓடுறான்னு நாங்கள் பின்னாடியே போகிறோம். நான் போகல, இவங்க போகிறாங்க எங்கே காரில். அந்த காரில் தான் நானும் உட்காந்துருக்கேன். இவங்க ஏன் நான் ஸ்பீடாக போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் பார்ப்பேன் முடியோட ஒரு ஜீன் போட்டு ஒரு பைக்கில். இவங்களுக்கு என்ன அது பொண்ணா பையனா, இப்படி பைக் ஓட்டுதானே பார்த்தா பையனாக இருப்பான். பொண்ணு எது ஆண் எதுன்னு, அப்போ பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் ஆணுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம தானே டிசைன் பண்ணுறோம். ஏன் நம்மளோடையே பொண்ணு போட்டுக்க வேண்டியதானே நம்முடைய அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சியில் பாவடை தாவணி போட்டிருப்பாங்க. உட்காந்துருப்போம். யாரும் வந்துட்டா நான் என்ன செய்வேன், யாரும் என் கெஸ்ட்டோ என் ஃப்ரெண்டாக வந்துட்டாங்க, ஹாலுக்கு வந்துட்டானா அப்படிமே, அவ்வளோதான். அடுத்த செகண்ட் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே 5 பொண்ணு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரி, பேசிட்டு பெண்களே வந்து விருந்தாளர் கெஸ்ட்டில் வந்து பெண்கள் பேசி கொண்டிருந்தால் அந்த தாவணி சற்று விலகினால் எங்கள் அம்மா அங்கே அப்படி ஒரு சைகை காட்டுவாங்க பாருங்கள். கரெக்டாக அவங்க போன பிறகு கட்டாயம் ஒரு பரம்படி விடும். யாருக்கு? பிள்ளைகளுக்கு என் தாய். இந்த பாவடை மேலே இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம், கணுக்காலுக்கு மேலே எந்திரிச்சிச்சுன்னா எங்கள் அம்மா தூக்கத்தில் பரம்ப வச்சு அடிப்பாங்க, இராணுவ ஒழுங்கு மாதிரி. அம்மா தூங்கிட்டு இருந்தேன். தூங்குனாலும் உன் வஸ்திரம் விலகுவது உனக்கு தெரிய வேண்டும். இந்து குடும்பங்க, 24 கர்மம் ஸ்லோகம் சொல்லிட்டு பூஜை அறையிலே உட்கார்ந்து கும்பிட்டு இருந்த நாங்கள் எங்கள் தாய் அப்படித்தான் வளர்த்தாள். எங்கள் வீட்டு பெண்களை, என்னையும் அப்படித்தான் ஒழுக்கத்தில் தான். ஒரு பையனா இப்படி தான் இருக்கணும், நீ தப்பு பண்ண உன் அக்கா தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு பயமுறுத்தியே வாழ்த்தாங்க. சமூக கட்டமைப்பில் தெய்வம் இருக்குது இல்லைங்கிறது இப்ப பிரச்சனை இல்லைங்க. எது நல்லது கெட்டது என்பதுதான் பிரச்சனை. இப்படி வாழ்வது கெட்டதா நல்லதா, அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் தங்கள் உடலை ஒழுக்கமான ஸ்டாண்டர்டான கௌரவமான உடை உடைத்துக் கொள்வது நல்லதா? நானும் ஆணுக்கிணையாக இருப்பேன். இருந்து பாரு, அவன் மறைறான், நீ ஏறு, நல்லது. பிளேட் ஓட்டுறான், ஓட்டு. அவன் சட்டை கழட்டி போடுறான். போக முடியுமா சொல்லுங்க? போக முடியுமா? அப்போ நமக்கு உடல் ரீதியிலே வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறது. நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, கௌரவமா ட்ரெஸ் பண்ணுங்க, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யாருக்கு இடல் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆணுக்கு ஆணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை, பெண்ணுக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆணுக்கு பெண்ணை ஏன்னா ஒரு எதிர்பாலினோட தான் ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ எதிர்பாலினரும் ஆணை மாதிரி இருந்தால் எப்படி விரும்புவான் சொல்லுங்க? நல்லா இருக்கா தம்பி? அப்போ நம்முடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாத்திலையும் அவங்களுக்கு ஏற்ற காலம் வரும் வரை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆசிரியர். இது உலக காரியம். ஆவிக்குரிய காரியத்திலும் அப்படித்தான். நம்முடைய வஸ்திரம் விலகாமல், ரட்சிப்பின் வஸ்திரம் விலகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியை நடாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். சீஷத்துவத்தின் ஆரம்பம் என்ன? நாம் சீஷன் ஆவதற்கு என்ன தகுதி உனக்கு முதல்ல இருக்கிறது? அல்லது சீஷன் என்று யாரை அழைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு வருமார்கள் சீஷனுடைய குணலட்சணம் என்ன, யார் சீடர்கள், யார் சீடர் இல்லாதவர்கள், யார் சீடனுடைய எதையெல்லாம் ஒரு சீடன் கடைபிடிக்க வேண்டும், யார் இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் பின்பற்ற சீடர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு கர்த்தருக்கு விவரிக்க இருக்கிறேன். நீங்கள் கவனமாக வேத வசனங்களை தியானித்து வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்கள். மேலை நாட்டினர் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை போற்றுகிறார்கள், நம்மை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள பெண்களை திருமணம் பண்ண வெள்ளைக்காரர்கள் இடத்திலே நிறைய கேட்டிருக்காங்க. உங்கள் பெண்கள் தான் ஒரு கணவனோடு இருப்பார்கள், கணவனை நேசிப்பார்கள், காஃபி போட்டு தருவார்கள், தைலம் போட்டு பூசி விடுவார்கள், இதோ அவர் நமக்கு பொண்ணு ரெண்டா துடித்து விடுவாங்க. இந்த எந்த பொண்ணு இப்போ துடிக்கிறாங்க சொல்லுங்க? எந்த பொண்ணு துடிக்கிறா? நம்மை போல உடை உடுத்த அந்த பெண்கள் ஆசைப்படுறாங்க. நாம என்ன செய்யறோம்? அவங்களை மாதிரி சன் பார்த்தெடுக்க நம்ம ஆசைப்படுகிறோம். நாம we are not வெஸ்டர்ன் கல்ச்சர் பீப்புள், நாம ஏசியன் கல்ச்சர். நம் ஆசியா கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய நடை உடை பாவனை பாடி லாங்குவேஜ் வேற வித்தியாசம். சைனாக்காரன் நமக்கு இந்த ஆசியாவில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அழுவது கண்ணீரை விட்டு சத்தம் போட்டு அழுதுருவான். ஆனால் மேலை நாட்டான் அழமாட்டான். அழும்போது சாரி அப்படி ஒத்திருவான், கண்ணு விட முடியாது. யாரும் செத்தாலும் சரி அவங்க கண்ணீர் விட்டால் கௌரவ குறைச்சலாம் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்பா இமோஷனல். நம்முடைய ஸ்லாங்கே வேறங்க. அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் தமிழனாக இருப்பதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்தியாவில் பிறந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு
அருமையான தாய் தகப்பன தெய்வம் எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. எக்கேடும் கெட்டு போன தண்ணி வச்சு விடாம இப்படி தான் வாழணும் எனக்கு வழிகாட்டினாலே என்னை பெற்றவள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்ல, அவங்க கிறிஸ்தவங்களும் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் சேர்ந்தவர்கள் அல்ல. அப்பமே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாள், வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்தார்கள், இதுதான் வழி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கிறிஸ்துவான பின்பு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் மதம் மாறணும்னு சொல்றத, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு என் தாயின் அடிப்படை உபதேசங்கள் என்னை வளர்த்த விதம் brought-up எனக்கு மிகுந்த உதவியா இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டுடைய வார்த்தையும் சேரும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு என் தாய் ஆரம்பத்திலேயே போட்ட உபதேசங்கள் மிகவும் பிரயோஜனமா இருந்தது. எனவே தாய் சபைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வாழ்வின் நெறியை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் உலகம். மற்றவருடைய வாழ்க்கை வேறு, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வேறு என்று வேறு பிரித்து காண்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வேற ஒரு சட்டம், நமக்கு வேதமே சட்டம். கைகளை தட்டி மற்றவர்களுக்கு வேற சட்டம், நமக்கு பைபிள் தான் சட்டம். இதில் எழுதப்பட்டது. பைபிளை யார் நம்புறாங்களோ நம்பலையோ, பொய்யோ கட்டுக்கதையோ கற்பனையோ சொன்னவங்க சொல்லிட்டே இருக்கட்டும், நான் நம்புகிறேன் இதுதான் சத்தியம், வேதமே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே சத்தியம். கைகளை தட்டி. நான் ருசிச்சதை மாற்ற என்னால் முடியாதே. நான் சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்ட டேஸ்ட் எனக்கு தானே தெரியும். சாப்பிட்டு டுரியன் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கலாம். டுரியன் ஃப்ரூட் சாப்பிட்டவங்க யாராக இருக்கீங்களா? இல்லை, சாப்பிட்டவங்க யாராக இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி? இல்லை, சாப்பிட்ருக்கேன். டுரியன் ஃப்ரூட்டு அந்த மாதிரி டேஸ்டான பழம் நான் பார்த்தே இல்லை. பலாப்பழம் மாதிரி சின்னதாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும், முள் தலையில் வெடிச்சிடும், இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு பழமே 1000 ரூபா 2000 ரூபா வரும். தி கிங் ஆஃப் ஃப்ரூட்டுமாங்க, கிங் ஆஃப் ஃப்ரூட், பழத்தின் ராஜா என்பார்கள். ஆனால் அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் இஸ் ஹெல், டேஸ்ட் இஸ் ஹெவன். அதன் மனம் நரகம் போல இருக்கும், அதனுடைய ருசியோ பரலோகம் போல இருக்கும். அதனால எல்லா ஹோட்டல்லையும் எழுதியிருப்பாங்க, மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் எடுத்துப்பாங்க, டுரியான் பழ ஃப்ரூட் நாட் அலவுடு, காரில் ஏற்றக்கூடாது, டாக்ஸியில் சொல்லுவாங்க டுரியான் ஃப்ரூட் ஏற்றக்கூடாது அப்படின்வாங்க. எத்தனையோ நாளுக்கு திக்க முடியாது அந்த வாசம். அந்த வாசம் காத்தாலே அப்படி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டோ உங்கள் வீட்டு ருசி எங்கள் வீட்டு ருசி இல்லைங்க. அப்படி தான் கர்த்தருடைய வசனமும் முதல்ல கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ருசியாக இருக்கும். மூத்தோர் செல் வார்த்தையும் முது நெல்லிக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் உள்ள போட்டுட்டு பரிசுத்தாவிய தண்ணீரை உள்ள ஊற்றி பாருங்க, அவர் விளக்குவது போது என்ன டேஸ்டாக இருக்கும்னு நினச்சேன். ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைஞ்சு பாருங்க, இந்த வார்த்தை ஜீவன் உள்ள நதிகளை பிரிந்து அப்படியே வரும். பார்த்துங்க, கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மத்திலே இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், மகிமைனா நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை இறங்கி வரப்போகிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு உன்னை அழைக்கிறாரே. என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவளாய் இயேசு உன்னை
அழைக்கிறாரே. ஜெயங்கீராதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. We'll worship the Lord. Thank you for the wonderful presence, Lord. What a mighty presence. Thank you, Jesus. Wonderful Jesus, Almighty God, wonder-working Father. We all imprisoned Father, Father, for the Holy Spirit in the name of Jesus. Right now, God's in the power in the name of Jesus right now. Hallelujah. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய வல்லமை நான் நிரப்பும். உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கும். நீர் எங்களை தங்கியிடும். எங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் ஒரு சீஷனுடைய குணலட்சணம் அடையும்படிக்கு எங்களை முதலாவது பரிசுத்தமாக்கும். மனம் திரும்புகிற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவத்தை விட்டு உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயிக்க அதிகாரமுடையவர்களாய் மாறும்படி எங்கள் உலகத்தை விட்டு, உலக இச்சைகளை விட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் மாற கிருபை அளித்தருளும். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, விதைக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு இதயத்திலும் நல்ல விதைகளாய் விழுந்து பலன் கொடுக்க கிருபைதாரும். எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையோ தனிப்பட்ட சபையோ சுட்டி காண்பித்து நான் பேசவில்லை, அப்படி பேசவும் மாட்டேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் எனக்கு நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். இதில் எந்த மனிதர்கள், எந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் விடுதலையாகும்படி கிருபை அளித்தருளும். நீசனை மறைத்து நீர் பேசின உமக்கே துதிக்கனமை செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, தூரத்திலும் சமயத்திலும் கேட்ட மக்களை ஆசீர்வதி. யாரெல்லாம் இந்த செய்திகளை கேட்கிறார்களோ தங்களை உமக்கு சீடர்களாய்
உம்மை குருவாய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியிலே நடக்க கிருபை அளித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிரசின் மீதும் அவர்கள் விரும்பின ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வாதம் சத்துருடைய பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தை நீ பூசிக் கொள்கிறோம். இப்பொழுது ஜெபம் முடிந்து ஆமென் என்று சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளிலும் சிரசிலும் நிரம்பி வழியட்டும். மேச சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு கைகளை தட்டிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்தீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து செய்தேன். இன்னும் நான் லைவ்ல வரும்பொழுது உங்களோடு பேசுவேன். இந்த வார்த்தைகளை வேத வார்த்தையின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள், ஞான அர்த்தங்களாய் புரிந்து கொள்ளுங்கள். உலக காரியத்தை பற்றி நான் பேசினேன் என்று சொல்லி அதில் நீங்கள் விழுந்து விட்டு உலகத்தோடு இந்த வார்த்தையை இணைத்து அதற்கு அர்த்தத்தை கற்று வைத்து உங்களுக்குள்ளே குழப்பிக் கொள்ளாதிருங்கள். வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் கொடுத்தார், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ராஜ்யம் போக வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்காக பேசப்பட்ட இந்த வார்த்தைகளை அவருடைய வழியில் நடக்கும்படி அப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை அறிந்து தெரிந்து தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். God bless you. Thank you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்துவங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all. God bless you all. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.